ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் தையல் தைக்கிறதுல என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ட்ரிக்கான ஐட்டம் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். மேக்ஸிமம் எல்லாருக்கும் சாக் பீஸ் தெரியும், எல்லாருக்கும் அந்த டேப் தெரியும், ஸ்கேல் தெரியும், மார்க்கர் தெரியும், இந்த மாதிரி காமனான விஷயங்கள் தெரியும். பட் சில விஷயம் நான் தெரிஞ்சிக்காமல் இருந்தது, அப்புறமா நான் வந்து யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி. அப்புறம் நான் காட்ட போகிற ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து என்னோடய கேஸ்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கான பாக்ஸ். இது ஆக்சுவலாக வந்து 30 ருபீஸ்க்கு நான் ஆன்லைனில் வாங்கினேன். இதுக்கு வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இந்த நானாகவே கையாலே ஏதோ பாக்ஸ்லாம் செஞ்சு ஏதோ ட்ரையல் பார்த்தேன். பட் ஃபைனலாக எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்ச ப்ராடக்ட் ஆகிட்டு. ஏன் அப்படின்னா, இதில் வந்து கேசஸ் இருக்குது தெரியுமா? வெயிட் பண்ணுங்கள். இதில் உள்ளதெல்லாம் இது நான் வந்து உங்களுக்கு காட்டணும்னு அரேஞ்ச்லாம் பண்ணலை. இப்படி தான் என்னுடைய இது இருக்கும். இங்கே பாருங்கள், தேவைப்படுங்க போது நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், தேவையில்லைன்னா அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த இது மட்டும்தான், இந்த கார்னர் மட்டும்தான் இதிலே ஃபிக்ஸட். மற்ற எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரைட் லைன் மட்டும்தான் 2 இருக்கும். இது ஆன்லைனில் 30 ருபீஸ்க்கு வாங்கினேன். ரியலாக சொல்லணும்னா இது ஒர்த்துங்க. இதனால எனக்கு வந்து பாபின் கேஸ் வந்து காணா போகாமல் இருக்குது. ஏன்னா என் மிஷினில் இந்த கார்னரில் நான் வைக்கிறத என் சின்ன குட்டி ஃபஸ்ட்டு எடுத்துரும். ஸோ அதனால் இதுலேருந்து நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா இதுக்கு சேஞ்ச் ஆகிட்டேன். உண்மையாக சொல்கிறேன், இது ரியலி ஒர்த்து.